வெல்கம் பேக் டு மாங்ஸ் வியூ. இன்னைக்கு என்னன்னா நம்ம மேலன்வா பப்பை வந்து டிவார்மிங் பண்ண போகிறோம். 15 days ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் கோன் பி திஸ் பப்ஸ் ஃபர்ஸ்ட் டிவார்மிங் செஷன். டோட்டலாக 6 பப்ஸ் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி நான் என்ன பிராண்ட் டிவார்மிங் இப்போ யூஸ் பண்ணுறேன்னு சொல்லலை. உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல பெட் ஷாப்புக்கோ இல்லாட்டி ஒரு மெடிக்கல் ஸ்டோருக்கோ போய் யூ கேன் ஆஸ்க் ஃபார் த மெடிசின். ஸோ என்னென்னா பர் கேஜி வெயிட்டுக்கு ஒரு எம்எல். இப்போ இந்த பப் வந்து 2 kg இருக்குது 15 days. ஸோ 2 ml எடுத்திருக்கேன். ஸோ என்னென்னா கேர்ஃபுல், ஸ்பிட் பண்ணுவாங்க, துப்பிடுவாங்க. ஸோ அண்ணாக்கில் போச்சு போச்சு வந்துட்டா முதல்ல வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்களா ஹோல் வச்சோணும். அவ்வளோதான். ஸோ டிவார்மிங் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்னா என்ன பண்ண போறோமா சாரா இது விட்டுருவா. சாரா அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ப்ரீடிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நெயில்ஸ் 15 days ஆனாலும் இவங்க நெயில்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். பால் குடிக்கும்போது தே யூஸ் டு ப்ரெஷரைஸ் த நிப்பிள் ஏரியா பார்ட் டு ட்ரிங்க் மில்க். அப்போ என்னென்னா இந்த கால் வந்து டோஸ் வந்து அவங்களுக்கு என்ன ஆகும்னா எஸ்பெஷலி மதருக்கு ஒரு பெயின் உண்டாக்குற டைமோ இல்லாட்டி மேஸ்டிட்டிஸ் அப்படின்னு ஒரு இஷ்யூ வர வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பட் இருந்தாலும் ஸோ நம்ம என்ன பண்ணால் ஒரு ப்ரிகாஷன் மெஷர்ஸாக வந்து நெயில்ஸோட டிப்பில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எஸ்பெஷலி பப்பியோட டெயிலில், பப்பின்னு கிடையாது அடல்ட் டாகும் சரி, நெயில்ஸ் ட்ரிம் பண்ணும்போது. ஸோ நம்ம ஹியூமன் கிரேடு இதில் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரிம் பண்ணுறோம். குட் ட்ரிம் பண்ணுறோம். இப்படி கேர்ஃபுல்லாக எல்லா நெயில்ஸையும் பார்த்து ட்ரிம் பண்ணி விட்றோம். ஏன்னா நம்ம ஃபீமேல் டேமுக்கு மதருக்கு இந்த இஷ்யூ வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கேர்ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்றோம். ஸோ இதே மாதிரி 5 பப்பீஸுக்கும் லைட்டாக இந்த டிப்பில் இருக்கிற அந்த ஷார்ப்னஸை குறைக்கிறதுக்காக பண்ணி விட்றோம். ஃப்ரண்ட்லேயும் சரி ஹைண்ட்லேயும் சரி. மிக கேர்ஃபுல்லாக பண்ணணும். யாராவது அப்படி சொல்ல மாட்டேன். ஸோ அப்கோர்ஸ் இது ஒரு மெமரி ஃபார் அஸ். ஏன்னா எங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரீடிங் பப்பி. அதையும் தாண்டி வி ஹேவ் அதர் பப்ஸ் அவைலபிள் ஹியர். இந்த லிட்டரில் வந்து நாங்கள் இந்த ஃபீமேல் வாடி புஜ்ஜு குட்டி இவ்வளோ நாங்கள் கோழி, அது KOHILI கோழியாக இருக்கலாம், இல்லாட்டி KOZHI ப்ராப்ளி கோழி, KOHLI, பட் சிக்கன் கோழி, நாட்டுக்கோழி. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபீமேல், our ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஃபார் அவர் ப்ரீடிங் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஷீ இஸ் கோயிங் டு பி ஹியர் வித் அஸ், திஸ் பியூட்டிஃபுல் லேடி. ஸோ இவ தான் எங்களோட ஃபர்ஸ்ட் பப்பியாக இருக்க போகுது. அப்புறம் அவங்களோட அப்டேட் இருக்குது, காலையோட பிளட் அண்ட் காந்தம் வரப்போகுது. ஸோ ஃபார் மோர் அப்டேட்ஸ் டூ ஃபாலோ மாங்ஸ் வியூ. That's it for today. See you on the video.